ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் வந்து இப்போ எல்லாத்துக்கும் நாளைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எல்லாத்துக்கும் நடக்க போகுது. எல்லாம் சோசியல் சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது, என்ன கொஸ்டின் படிக்கணும் எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்காக தான் நான் 9th ஸ்டாண்டர்ட் கூட சோசியல் சயின்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 14 கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் பொருள் படித்தா போதும். இதுவரை சோசியல் சயின்ஸ் படிக்கல, இனிமேல் தான் படிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க நான் ரீட் பண்ணிட்டு ஒரு 14 கொஸ்டின், இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தா போதும். முக்கியமான கொஸ்டின் தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டிஸ்கஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், physical and chemical weathering, give the reason, conventional rainfall is called 4 o'clock rain. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்கஸ் பிட்வீன் தான். ட்ராபிக்கல் அண்ட் வெஜிடேரியன், டிசர்ட் வெஜிடேரியன், ஸ்லேட் ஸ்கேட்லெட், give the reason, conventional rainfall is called 4 o'clock. அதுக்கடுத்து கொஸ்டின்னா indicate how do the industries and the create of the Sangam age contribute to their economic. அடுத்த கொஸ்டின் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரினியூவல் அண்ட் நான் ரினியூவல் ரிசோர்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரினியூவல் அண்ட் நான் ரினியூவல் ரிசோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார், டெர்மினி செக்டார். இந்த கொஸ்டின் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். அடுத்து எக்ஸ்பிளைன் த கண்டிஷனல் ஷெஃப் அண்ட் கண்டிஷனல் ஸ்லோப். நெக்ஸ்ட் ரைட் ஏ பேராகிராஃப் எஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். அப்படியே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து பார்த்தோம், இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். ரெண்டு கொஸ்டினில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்பனண்ட் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். சுருக்கமாக இருக்குன்னு போட்டிருக்கேன், எக்கனாமிக் சிஸ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் மெரிட் அண்ட் டிமெரிட் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். அடுத்து என்ன எழுதியிருக்கேன், டிஸ்கஸ் பிட்வீன் ரினியூவல் அண்ட் ரெனியூவல்ஸ். 2 times எழுதிட்டேன், சாரி. நெக்ஸ்ட் ட்ரா த லைன் ஆஃப் எனி 5 ஈவெண்ட் ஃப்ரம் 130 BC and to ட்ரா த லைன் ஆஃப் எனி 5 ஈவெண்ட் ஃப்ரம் 1300 BC to 300 BC. அடுத்த கொஸ்டின் ரைட் அபவுட் த இந்தியன் டெமோக்ராசி. ஸோ இதுவரை சொன்ன 5 மார்க் கொஸ்டின்லாம் இதுவரை படிக்கலை, இன்றைக்கி தான் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இதுவரை எக்ஸாமுக்கு படிக்கல, இன்றைக்கி தான் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் படிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து நான் இப்போ சொன்ன ஒரு 13 கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவரை படிக்காமல் இன்றைக்கி தான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறவங்க இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம இப்போ சொன்ன எல்லாமே.